வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கனடா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. G7 மாநாட்டில் பங்கேற்பு. 3 சட்டசபை தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை. கட்சியின் ஆக்கப்பணிகள், தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றமான சூழல். G7 மாநாட்டிலிருந்து பாதியில் வெளியேறினார் ட்ரம்ப். உக்ரைன் மீது ரஷ்யா அதிரடி தாக்குதல். இதில் 14 பேர் உயிரிழப்பு. TNPL கிரிக்கெட் தொடர். கோவை கிங்ஸ், திருச்சி அணிகள் இன்று மோதல். 2 பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கனடா சென்றுள்ள பிரதமர் மோடி G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி இந்திய பிரதமர் மோடிக்கு கனடா பிரதமர் அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி G7 மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி கனடா சென்றுள்ளார். கனடாவின் ஆல்பர்டா மாகாணம் கால்கரி நகருக்கு சென்ற பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் கனடா அதிகாரிகள் வரவேற்றனர். பிரதமர் மோடி கனடாஸ்கிஸ் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிலையில் இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உள்பட பல உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 சட்டசபை தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். உடன்பிறப்பே வா என்னும் தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இன்றைய கூட்டத்தில் பரமத்தி வேலூர், கவுண்டபாளையம், பரமக்குடி தொகுதி நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பில் கட்சியின் ஆக்கப்பணிகள், தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் தனித்தனியாக கேட்டறிந்தார். அதன் பின்னர் தொகுதி வாரியாக ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்களுடன் மு.க.ஸ்டாலின் கலந்தாலோசித்து வருகிறார். வரும் 20ஆம் தேதி வரை 12 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். G7 மாநாட்டிலிருந்து பாதியில் வெளியேறிய ட்ரம்ப் வெள்ளை மாளிகை திரும்பினார். இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாதியிலேயே நாடு திரும்பியுள்ளார். ஏற்கனவே ஈரான் தலைநகர் டெஹ்ரானை விட்டு அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்ததால் அமெரிக்காவும் ஈரானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தித்துறை செயலாளர் கரோலின் லீவிட் வெளியிட்டுள்ள பதிவில், G7 மாநாட்டில் கலந்து கொண்ட அதிபர் ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மருடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தால் உச்சி மாநாடு பயணத்தை முடித்துவிட்டு வெள்ளை மாளிகை திரும்புகிறார் என குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இன்று 1209வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா, உக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இதனிடையே கடந்த 1ஆம் தேதி உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன. இதனால் இருதரப்பு மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியது. ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். மேலும் 44 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ADGP ஜெயராமனை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞரின் சகோதரன் கூலிப்படை மூலமாக கடத்தப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கேவிகும்பம் தொகுதி MLA ஜெகன்மூர்த்தி, ADGP ஜெயராமன் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக கோர்ட் உத்தரவின் பேரில் ADGP ஜெயராமன் நேற்று கோர்ட் வளாகத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ADGP ஜெயராமனிடம் திருத்தணி DSP அலுவலகத்தில் விடிய விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ADGP ஜெயராமனை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ADGP ஜெயராமனை சஸ்பெண்ட் செய்ய காவல்துறை பரிந்துரைத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பெரியகுளம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பெரியகுளம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதிக்கு சென்ற அவர் மாணவர்களிடம் அவர்களின் சொந்த ஊர், பெற்றோர் குறித்தும் பயின்று வரும் வகுப்பு குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் படிப்போடு விளையாடுவதிலும் உள்ள ஆர்வம் குறித்தும், விளையாடுவதன் நன்மை குறித்தும் மாணவர்களுடன் கலந்துரையாடினர்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஆதரவு தரும்படி துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்தார். 3 நாட்கள் பயணமாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் புதுச்சேரி வந்தார். அவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிலையில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்தார். அப்போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க ஆதரவு தரும்படி துணை ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஞ்சிநாதன் நினைவு நாளையொட்டி அவருக்கு தமிழக அரசு தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், பாரத தேசத்தை அடிமைப்படுத்தியதோடு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை போன்ற பெரும் தலைவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்து சித்திரவதை செய்த ஆங்கிலேய கொடுங்கோவலர்களின் கொட்டத்தை அடக்க தன்னுடைய 25 வயதிலேயே தேசத்திற்காக தன் இன்னுயிரையும் தியாகம் செய்த மாவீரர் வாஞ்சிநாதன் நினைவு நாள் இன்று. வீரத்தையும் தியாகத்தையும் நினைவுறுத்தும் இந்நாளில் வாஞ்சிநாதனின் புகழை போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி ஆர் ராசா பங்கேற்று பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு புத்தகங்களை வழங்கினர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே அலுவலர் மன்றத்தில் கலைஞர் தமிழ் சங்கம் புதுக்கோட்டை வெள்ளி விழா ஆணையொட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் பட்டிமன்றம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் 2ஆம் நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசா கலந்து கொண்டு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு புத்தகங்களை வழங்கினர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன், முன்னாள் எம்பி அப்துல்லா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகமதாபாத் விமான விபத்து ஒரு துயர சம்பவம் என சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டியளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் தற்போது நடித்துக் கொண்டு வரும் நிலையில் பெங்களூரில் நடைபெறும் படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்பொழுது அவர் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிப்பதற்காக பெங்களூரு புறப்பட்டு செல்வதாகவும், கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து குறித்து கேட்டதற்கு அது ஒரு துயரமான சம்பவம் என்று தெரிவித்துவிட்டு விமான நிலையத்திற்குள் புறப்பட்டு சென்றார். ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? விமான விபத்து குறித்து உங்களோட கருத்து? இது ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயங்க. ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. ஆண்டு வரலாறு இனிமே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிக்கிறேன். இப்போ போயிட்டு இருக்கு. திருவேற்காட்டில் கல்லூரி மாணவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த ஆவடி பக்தவச்சலபுரம் 2வது தெருவை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் தினேஷ்ராஜ். இவரது நண்பர் அயப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் நிக்கில். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தினேஷ்ராஜ் இருசக்கர வாகனத்தில் நிக்கிலை அயப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் விட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திருவேற்காடு தனியார் கல்லூரி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் தினேஷ்ராஜை வழிமறித்து அவரது கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்து தினேஷ்ராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தீவிர விசாரணை நடத்தினர். இதில் வில்லிவாக்கம் தாத்தாங்கு குப்பத்தை சேர்ந்த முகமது ஜாபர், கிஷோர்குமார் ஆகியோர் தங்க சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் தலைமறைவாக இருந்த இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 7 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரத்தில் மினி பேருந்து திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலை வகித்தார். இதையடுத்து புதிய விரிவான மினி பேருந்து இயக்குவதற்கான தேர்வு செய்யப்பட்ட 51 புதிய பேருந்துகள் இயக்குவதற்கு உரிமம் ஆணை வழங்கப்பட்டது. பின்னர் முதல் கட்டமாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் 7 மினி பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த், நகர்மன்ற தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தாவேக தலைவர் விஜய் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவையொட்டி பூந்தமல்லி நகர சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசை வென்றவருக்கு ரூபாய் 15,000 ரொக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. அதேபோல் இரண்டாம் இடத்தை பிடித்தவர்களுக்கு ரூபாய் 10,000 பணமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் பிரகாஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் நகர்மன்ற செயலாளர் பாலாஜி, நகர செயற்குழு உறுப்பினர் விக்னேஷ், பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாராபுரம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாதாந்திர சம்பளம் வழங்காததை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் தூய்மை பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்கள் கடந்த சில மாதங்களாக தங்களின் மாத சம்பளம் வழங்கப்படாததை எதிர்த்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதில் 160க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தங்களது உழைப்பிற்கு உரிய மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி நகராட்சி நிர்வாகத்திடம் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து சம்பள பிரச்சினை உடனடியாக தீர்க்கப்படாமல் இருந்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று பணியாளர்கள் கூறியதை அடுத்து நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா தூய்மை பணியாளர்களிடம் வேலைக்கு செல்லுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர். இனி வருவது உலக செய்திகள். இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு அறையை இந்திய வெளியுறவுத்துறை திறந்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடங்கியது. ஜெருசலேம், டெல் அவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்கி வருகிறது. இதில் பலவற்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி அளித்த நிலையில் அதையும் தாண்டி சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தங்கள் இலக்கை தாக்கின. இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த மோதல் தொடர்ந்து 5வது நாளாக நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஈரானுக்குள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே வந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு உதவ கட்டுப்பாட்டு அறையை இந்திய வெளியுறவுத்துறை திறந்துள்ளது. மேலும் டெஹ்ரானில் உள்ள இந்தியர்களுக்காக 24 மணி நேரமும் அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உளவு அமைப்புக்கு முதல் முறையாக பெண் தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. சமீப காலமாக இங்கிலாந்திற்கு அதிக அளவில் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்நிலையில் இங்கிலாந்தில் M16 என்ற உளவு பிரிவு தலைவராக பிளேஸ் மெட்ரவெலி நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உளவு பிரிவுக்கு 116 ஆண்டுகால வரலாற்றில் பெண் ஒருவர் தலைவராக பொறுப்பேற்பது இதுவே முதன்முறையாகும். நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பிளேஸ் மெட்ரவேலி நேரடியாக அறிக்கை சமர்ப்பிப்பார். லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவர் 1999ஆம் ஆண்டு புலனாய்வுத்துறை அதிகாரியாக பொறுப்பேற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். TNPL கிரிக்கெட் தொடரில் கோவை கிங்ஸ், திருச்சி அணிகள் மோதுகின்றன. 8 அணிகள் இடையிலான 9வது TNPL T20 கிரிக்கெட் தொடர் கோவையில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையில் நடந்து முடிந்தன. இதனையடுத்து இந்த தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் சேலத்தில் நடந்து வருகின்றன. இதில் இன்று ஒரு லீக் ஆட்டம் நடைபெறுகிறது. அதன்படி இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் லைகா கோவை கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் திருச்சி மற்றும் கோவை அணிகள் தலா 3 ஆட்டங்களில் ஆடி அனைத்திலும் தோல்வி கண்டுள்ளன. இன்றைய ஆட்டத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் கடுமையாக போராடும். இதனால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது வானிலை செய்திகள். இரண்டு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய நிலப்பரப்பை ஒட்டிய 2 பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கதேசம், அதனை ஒட்டிய கங்கை நதி மேற்கு வங்கத்திலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 105 ரூபாய் குறைந்து 9,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 840 ரூபாய் குறைந்து 73,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 211 புள்ளிகள் குறைந்து 81,585 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 68 புள்ளிகள் குறைந்து 24,878 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். கனடா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. G7 மாநாட்டில் பங்கேற்பு. 3 சட்டசபை தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை. கட்சியின் ஆக்கப்பணிகள், தேர்தல் செயல் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றமான சூழல். G7 மாநாட்டிலிருந்து பாதியில் வெளியேறினார் ட்ரம்ப். உக்ரைன் மீது ரஷ்யா அதிரடி தாக்குதல். இதில் 14 பேர் உயிரிழப்பு. TNPL கிரிக்கெட் தொடர். கோவை கிங்ஸ், திருச்சி அணிகள் இன்று மோதல். 2 பகுதிகளில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.